கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ங்கிறத நம்ம எடுத்துக்கணும் வாழ்க்கையில். எப்போவுமே சில விஷயம் வந்து நம்ம ஒருத்தவங்க நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னா இதில் உண்மை இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம மேபி நான் பண்ணது தவறு, ஓகே இதை நம்ம பெட்டராக திருத்திக்கலாம் அப்படின்னு தோணணும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ரொம்ப முக்கியம். ஸோ முதலாவதாக நீங்கள் உங்களை நம்பணும். யூ ஷுட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் மை செல்ஃப் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வேணும். இந்த எண்ணம் இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையாக தெரியும். நம்மளால நம்பிக்கை இருக்குன்னு முடிஞ்சுன்னா எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியுதோ இல்லையோ, அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு கிரியேட். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களை லைஃப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகணும். ரெண்டாவது முக்கியமான தருணங்களை நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கண்டிப்பாக கொடுப்பாங்க லைஃப்பில். இன்னி கூட எனக்கு நிறைய உயரதிகாரிகள் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. நான் அவங்களோட அந்தளவுக்கு பேச மாட்டேன், அந்தளவுக்கு அவங்களுக்கு நெருக்கமான நண்பனோ கிடையாது. பட் நிறைய பேர் நல்ல அறிவுரைகள் எனக்கு சொல்லியிருக்காங்க.